பொதுவாக திருஷ்டி தோஷம் கந்திஷ்டின்னு சொல்லுவோம். இந்த கந்திஷ்டி யாருக்கு அதிகம் பாதிப்பு ஏற்படுத்துன்னு கேட்டிங்கன்னா, யாருடைய லக்னாதிபதி, யாருடைய ராசியின் அதிபதி ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கந்திஷ்டி தோஷம் அதிகம் பாதிக்கும். யார் அதிக திருஷ்டி தோஷத்தை கொடுப்பாங்க அப்படின்னா, யாருடைய லக்னாதிபதி லக்னத்தில் சனி ராகு, லக்னாதிபதி சனி ஆகி அவன் ரொம்ப பாவத்துவமாக நிற்கிறது, அவங்க மனசில் என்ன சொல்கிறது, பொறாமை, சூது, மற்றவங்க மேலே ஒரு எரிச்சல், மற்றவங்க வளர்ச்சி பிடிக்காமல் போகிறது, இந்த மாதிரி அவங்க மனசில் எப்பவுமே அழுக்குகளே நிறைஞ்சிருக்கும் ஆச்சுங்களா. அவங்க அந்த மாதிரி மனிதர்களுடைய திருஷ்டி தான் நம்மளை ரொம்ப பாதிக்கும். இப்போ அது நமக்கு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டால், நம்ம நெற்றியில் குங்குமம், சுத்தமான மஞ்சள் குங்குமம் எப்பவுமே திருநீர் வச்சு வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது கொஞ்சம் தேன் வச்சு, இந்த நேரம் தேன் வச்சு குங்குமம் வச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த திருஷ்டி தோஷம் நம்மளை பாதிக்காது. வாரத்தில் ஒரு நாளாவது குங்குளிய புகை நம்ம உடம்பெல்லாம் பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சிட்டா திருஷ்டி தோஷம்